தெலுங்கானா சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற நிதி இல்லை என்று அம்மாநில முதல்வர் ரேவந்த் ரெட்டி தெரிவித்துள்ளார். டெல்லியில் நடந்த தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய ரேவந்த் ரெட்டி, தெலுங்கானா அரசின் மொத்த கடன் 7 லட்சம் கோடி ரூபாயாக உள்ள நிலையில் மாத வருமானம் 18,500 கோடி ரூபாயாக உள்ளது. வரக்கூடிய மாத வருமானத்தில் அரசு ஊழியர்களின் சம்பளம் மற்றும் ஓய்வூதியம் வழங்க 6,500 கோடி செலவாகும் நிலையில் மாநிலத்தின் கடன் தொடர்பான வட்டிக்கு 6,500 கோடி ரூபாய் செலவாகிறது. கிடைக்கக்கூடிய 18,000 கோடி ரூபாய் வருமானத்தில் சம்பளம், கடன்களுக்கான வட்டி ஆகியவற்றிற்கு நிதி ஒதுக்கிய பிறகு அனைத்து வாக்குறுதிகளையும் நிறைவேற்ற வெறும் 5,000 கோடி ரூபாய் மட்டுமே உள்ளது. மாநிலத்தின் உட்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் மூலதன முதலீடுகளுக்காக மாதம் 500 கோடி ரூபாய் நிதியை கூட அரசால் செலவு செய்ய முடியவில்லை என்று தெரிவித்துள்ளார். மேலும் தொகுதி மறுவரையறை, ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பாக விவாதிப்பதை தவிர்க்க வேண்டும் என்றும், தேசிய அளவில் இலவச திட்டங்கள் குறித்து விவாதிக்கப்பட வேண்டும் என்றும் ரேவந்த் ரெட்டி தெரிவித்தார்.